24/7 പ്രപ്പോസ് பண்ணிட்டு தான் இருக்குது. സത്യമായിട്ടും ഇത്ര നാൾ ഈ 20 years എൻ്റെ കൂടെ ഈ ട്രാവലിൽ എനിക്ക് സന്തോഷം, ഹാപ്പിനെസ്, സ്നേഹം എല്ലാം തന്നതിന് വളരെ വളരെ സന്തോഷം. ഐ എം സോ ഹാപ്പി ഫോർ യു. എൻ്റെ കൂടെ എപ്പോഴും കാണണം, ഞാനും കാണും, മരിക്കുന്നവരെ ഞാൻ കൂടെ കാണും. I will take care of you. Thank you. என்ன சொன்னார் புரிஞ்சுதா? அவர் சொன்னது 20 வருஷமா நீ என்னோட அன்பும் பாசமும் காமிச்சது இது இப்படியே இருக்கணும், நான் சாகர வரைக்கும் உன்னோடையே இருப்பேன், உனக்கு உறுதுணையா இருப்பேன் அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் அவர் சொன்னது கிடையாது. எனக்கே கண்ணு கலங்கிடுச்சு, இவரு இப்படி சொல்கிறாரான்னு. ராஜா கம், என்னோட பிரதர் அலையோசையுடைய இது. என்னை பற்றி 2 வார்த்தை சொல்ல, கொஞ்சம் பிஹேனோடுக்கு தெரியட்டுமே. ஒரு ஃபேமிலி தான் எனக்கு. இவங்க ரொம்ப லைக் இது ஃபங்க்ஷனாக தெரியல, எனக்கு ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்குது. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரு குடும்ப ஃபங்க்ஷனில் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி பண்ணிகிட்ருக்கு. லவ் யூ சேட்டா. கோட் படம் பார்த்தாச்சா? கோட் படம் பார்த்து ரிவ்யூவே கொடுத்தேனே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கோட் படம். வெங்கட் பிரபு சார் சூப்பராக பண்ணியிருந்தார். அதில் அந்த விஜய் சாரோட இந்த ஃபாதர் கேரக்டர், ரொம்ப மெச்சூர்டான கேரக்டர் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் நேரம் கூட அந்த கேரக்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். அந்த டிஏஜிங் பண்ண கேரக்டரை விட எனக்கு அந்த விஜய் சாரோட ஃபாதர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நல்ல படம் கோட்டு. வெங்கட் பிரபு சார் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, தலைனா அது சினிமாவில் அஜித் சார் தான், கிரிக்கெட்டில் தான் டோனி, தலைனா இந்திய சினிமா முழுக்கவே அஜித் சார் பேர் தான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக வெங்கட் பிரபு சார் சொன்னதோட அந்த சர்ச்சை முடிஞ்சிச்சு. அந்த நடிகை பேசினது அவங்களோட அறியாமை, அவ்வளோதான். படிப்பேன், எல்லா கமெண்ட்டும் படிப்பேன், எல்லா கிரிட்டிசிசம் மெசேஜ் எல்லாமே படிப்பேன். ஓகே, அது கரெக்டா தப்பா அப்படின்னு நான் யோசிச்சு பார்ப்பேன். சில இது நான் தப்பா பண்றதையும் சொல்லியிருப்பாங்க, அதை நான் மாத்திக்குவேன். ஓகே, அதை நான் மாத்திக்கணும். அதை நான் ஹர்ட் எல்லாம் ஆக மாட்டேன். ஓ இது தப்பா இருக்கு போலன்னு யோசிச்சு பார்ப்பேன், தப்பா இருந்தா மாத்திக்குவேன். எனக்கு கரெக்ட்னு படுறது தப்பா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு புரியல, அவங்களோட இதுக்கு அது நம்ம போய் எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாதுன்னு அதை விட்டுடுவேன். அந்த கோவம் அப்படின்றதெல்லாம் வராதா? வரலங்க. நிஜமாலுமே அந்த கோவம் ஸ்டார்டிங்ல மேபி பீயிங் அ கேர்ள் அந்த பாடி ஷேம் பண்றது இல்ல அந்த மாதிரி காமெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் பயமா இருந்தது. என்னன்னா இது அப்பா அம்மால இதுக்கு பழக்கமே கிடையாது, இதெல்லாம் பார்த்து என்ன நினைப்பாங்க பாவம் அப்படிலாம் தோணும். பட் இப்போ ஒருத்தன் if he is drinking only 3 reasons. ஒன்று திமிரு, பணத்திமிரு, போடா லைஃப்ல ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. செகண்ட் சந்தோஷம், எக்ஸ்ட்ரீம் சந்தோஷம். பட் he will be working. அவன் அடுத்த நாள் வேலைக்கு போயிடுவான், அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுவான். நெக்ஸ்ட் டே will go for work. he'll be having weekly once அந்த மாதிரி, monthly once அந்த மாதிரி, ஒகேஷ்னலாக. மூணாவது சந்தர்ப்ப சூழ்நிலை, கோவம், துக்கம், ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், இதுதான் அவன் நிறுத்துறது கஷ்டம். திமிரால் அடிக்கிறவனும் சாப்பிட்றவனும் சரி, ஃப்ரஸ்ட்ரேஷனில் பிடிக்கிறவனும் அவன் நிறுத்துறது கொஞ்சம் கஷ்டம். அவனா வெளியே வந்து நிறுத்தினாதான் நிற்பான். நான் அதை தாண்டி தான். ஆனால் எனக்கு திமிரு இருந்தது இல்லை. என்னோட சந்தர்ப்ப சூழ்நிலைகள், என்னோட துக்கங்கள், என்னோட பிரச்சனைகள் என்னங்கிறது என் குடும்பத்துக்கு